ஓட்டு போடணுமா? இப்ப நான் ஒருத்தன் மட்டும் ஓட்டு போட்டு என்னங்க ஆக போகுது? பெருசா ஏதாவது மாற்றம் வந்துட போதா? இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் எங்களுக்கு என்ன பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டாங்களா? அதனால எனக்கு ஓட்டு போடுற ஐடியாவும் இல்ல. புதுசா வரவங்க மேலேயும் எந்த விதமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையும் இல்ல. அதனால எனக்கு இப்போதைக்கு ஓட்டு போடுற ஐடியாவே இல்லைங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்லைன்னா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அலெக்சாண்டர், உங்க கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு பதில நீங்க புரியாம கேட்குறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஓட்டுரிமை என்பது உங்களுடைய உரிமை. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கான உரிமை. அப்படிப்பட்ட உரிமையை நான் ஏன் வந்து போடணும்? எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? எனக்கு என்ன மாற்றம் வந்துருச்சு? நான் ஏழையாகத்தானே இருக்கேன், மேலே வர முடியல, என் லைஃப் வந்து மாறல. வர்ற ஆட்சியாளர்கள் பூரா ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டை போட்டா ஆட்சியில் இருக்கவங்க பணக்காரங்களா இருக்காங்க, ஒரு குடும்ப ஆட்சியா இருக்கு, மேல மேல அவங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, மக்கள் வளரவே இல்லை. அதனால எனக்கு இது ஓட்டு போடுறதே பிடிக்கலைங்கிறீங்க. இந்த நிலை வந்து மக்கள் மனசுல மாறணும். உங்களுக்கு வேண்டியவரை யாரு சரியாக, இப்ப மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி எப்படி இருந்தது, அது மாதிரி காமராஜர் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அது மாதிரி ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க கடமை, மக்களுடைய கடமை.